ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், கேகேஆர் வந்துட்டாங்களா சென்னைக்கு. எஸ் ஃபைனல். எஸ்ஆர்ஹெச்க்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. டாப் டூவில் ஃபினிஷ் ஆகிறதுல ஏதாவது ஒரு அட்வான்டேஜ். ரைட், நேற்று மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். தெரிஞ்சிருக்கோம் 159 ஆல் அவுட்டு 164 13.4 ஓவரில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. கேகேஆர் மிச்சல் ஸ்டார்க் 24 கோடி வேஸ்ட்டு சார்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு எங்கெல்லாம் பிக் மேட்ச் பிளேயர் பானேன். இதே கிரவுண்டில் தான் பேட் குமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் ரெண்டு பேருமே ஃபைனல் விளையாண்டது. 6 மாதம் முன்னாடி வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு போனாங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன் கேப்டன். டாஸ் போடும்போது ரெண்டு பேருமே வேர்ல்டு கப் வின்னர்ஸ். ட்ராவல் சைடு வேர்ல்டு கப் வின்னர். அண்ட் சர்ப்ரைசிங்லி எனக்கு ஒன்று புரியல, பேட் குமின்ஸ் டாஸ் ஜெயிச்சு எதுக்காக பேட்டிங் பண்ணாருங்க. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் மிச்சல் ஸ்டார்க் என்ன மாதிரி போலரு, லெஃப்ட் ஆம் பாஸ் போலர், பிக் மேட்ச் பிளேயர் அவர். அண்ட் மோர் ஓவர் மாய்ச்சர் கொஞ்சம் விக்கெட்டில் இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயரே சொன்னார் நாங்கள் ஃபீல்டிங் தான் பண்ண இருப்போம்னு. உங்களோட பேட்டிங் கிளிக் ஆகுதான். பட் எஸ்ஆர்ஹெச் வந்து ரீசெண்டாகவே கடைசியாக அவங்க விளையாண்ட மேட்ச் சேஸ் பண்ணாங்க 216. ஸோ தேர் குட் இன் சேசிங் ஆல்சோ. அவங்களுக்கு ரெக்கார்ட் சேஸ் தட். எவ்வளோ 200 ரன் 6 வாட்டி அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். அவங்க 166 இந்த மேட்சுக்கு முன்னாடி. ஸோ ஹெவி வெயிட்டு. பட் என்னோட ப்ரீவியூ எடுத்து பாருங்கள். நான் சொன்னேன் 65% ஃபார் கேகேஆர், 35% தான் எஸ்ஆர்ஹெச். ஏன் அவ்வளோ கம்மி? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் நான் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, சுனில் நாராயண், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வருண் சக்கரவர்த்தி மேட்ச் வின்னர்ஸ். bowlers win your tournament, especially big matches and all. You have to be very careful. Bowlers will decide. bowlers மிச்சல் ஸ்டார்க் தான் அதை டிசைட் பண்ணது. அண்ட் கம்பேரிட்டிவ்லி நான் சொன்ன புவனேஸ்வர் குமார் ஸ்டார்டிங்கில் பால் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா 1-2 விக்கெட் கிடைக்கும், இல்லைனா யூ வில் பி இன்எஃபெக்டிவ்னு அதே தான் ஆச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட்டிருந்தா மேபி மூவ் ஆயிருக்கும் பால். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் மூவ் பண்ணார். பட் செகண்ட் வரத்துக்குள்ள 159 ரன் வச்சுட்டு இந்த எஸ்ஆர்ஹெச் கண்டெய்னே பண்ண முடியாது. நேற்றே அவங்க பேட்டிங்ல என்ன சொன்னேன், ஃபிலிப் சால்ட் மட்டும்தான் இல்லை, குர்பேஸ் ஆல்சோ as good as சால்ட்னு சொன்னேன். அவங்க ஹேவ் தட் பேட்டிங் லைன் அப். எஸ்ஆர்ஹெச் பிளே வாஷிங்டன் சுந்தர் ஆர் மார்க்கண்டேன்னு நான் சொன்னேன். அதை அவங்க பண்ணவே இல்லை. எதுக்காக இந்த விஜயகாந்த் பிஷ்காந்த்னு ஒருத்தர் ஸ்ரீலங்கன் பிளேயர், ஓவர்சீஸ் பிளேயரு, எல்லா மேட்ச்லையும் 2 ஃபுல் டாஸ் கொடுப்பாரு. ஆமாம், மினிமம் எல்லாத்துலேயும் அவ்வளோ அடி வாங்கினவர். அவர் யாரோட ஐடியா அது? அவரை போலிங் போட வைக்கணும்னு மார்க்கரம் வெளில உட்காந்துக்காரு, ஆடம் மார்க்கரம். இவரோட பெட்டர் அவர் போடுவார் பார்ட் டைம் போல. சரி, உங்களுக்கு பக்கா போலர் வேணா வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவர் ஏன் விளையாட வைக்கல? நீங்கள் இந்த மாதிரி பிளண்டர்லாம் பண்ணால் நீங்கள் தோற்றுருவீங்க. சச் அ பிக் டீம். அண்ட் கௌதம் கம்பீர் இஸ் அ ஷ்ரூட் கோச். அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்கலாம். பட் அவர் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள். கேகேஆர் இது வரைக்கும் 2 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. 2012 அண்ட் 2014 2 வாட்டி இவர் தான் கேப்டன். இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இவர் தான் கோச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கோச் கம்பீரோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக பிரமாதமாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஒரே பேஜில் இருக்குது கோச் அண்ட் கேப்டன். அண்ட் நான் வேற இவருக்கும் சொல்லியிருந்தேன், கேகேஆர் 10 நாள் கழிச்சு விளையாடுறாங்க. அதே தான் ஒரே ஒரு ட்ராபேக்கு, ஏன்னா 2 வாஷ் அவுட் ஆகிடுச்சு. பட் தே ஆர் பிக் மேட்ச் பிளேயர், தே வில் ஷைன். அதே மாதிரி தான் போலிங் போட்டதாகட்டும். கம்பீர் ப்ளஸ் கோச் ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் காம்போ ரியலி ஒர்க் வெல். அண்ட் டாஸ் ஜெயிச்சு ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணது ஒரு மகா தப்பு தான். அது பிச்சை பற்றி தெரியும் உங்களுக்கு. மிச்சல் ஸ்டார்க்கை பற்றி பேட் குமின்ஸோட ஜாஸ்தி யாருக்கு தெரியும்? பேட் குமின்ஸ் தான் மிச்சல் ஸ்டார்க்கே போலிங் போட்டது வேர்ல்டு கப்பில். இன்னொரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்கிறேன். 2015 வேர்ல்டு கப் ஃபைனல் எடுத்து பாருங்கள். ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து விளையாண்டாங்க. நியூசிலாந்து கம்ப்ளீட்டாக எல்லாரையும் பயங்கரமாக அடிச்சுட்டு வந்தாங்க. மெயின் காரணம் பிரண்டன் மக்கலன். சிஎஸ்கே கூட அப்புறம் விளையாண்டாரு. அவர் தான் கேப்டனு. ஃபைனல் எல்லாருமே இது ஃபைனல் இருக்குன்னு நினச்சேன். என் தம்பி இதெல்லாம் போயிருந்தாப்புல அதுக்கு, அந்த மேட்ச் பார்க்க. ஆஸ்திரேலியா தான் இருக்கார். அப்போ என்ன ஆச்சுன்னா, மைக்கேல் கிளார்க் கேப்டனு அவர் சொன்னார், இன்டர்வியூலே கேட்டிருக்கேன் நான், மிச்சல் ஸ்டார்க்கு அட்டாக் போடும்போது இந்த பார் பிரண்டன் மக்கள் நீ தூக்கிட்டேன், மேட்ச் நம்ம ஜோபில் தான். எப்படி தூக்குறேன்னா, இப்போ ஃபஸ்ட் ஓவர் போடுறல்ல, இந்த ஃபஸ்ட் ஓவர் நினைக்காத, 50th ஓவர் நினச்சி போடு. 50வது ஓவரில் நீ என்ன பண்ணுவியோ அதே பண்ணு. ஸ்பெஷலி யார்கர் புது பால் அவ்வளோ ஈஸியில் யார்கர் போடுறது, டூ திஸ்ன்னாரு. அதே மாதிரி போட்டார். 2வது பால் பிரண்டன் மக்களும் டக்கு அவுட்டு, மேட்ச் ஃபினிஷ். 183 ஆல் அவுட் அவங்க 50 ஓவர் மேட்ச்சில். சேம் திங் ஹேப்பன் எஸ்டர்டே. இவர் மிச்சல் ஸ்டார்க் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருப்பாரு, மிச்சல் ஸ்டார்க் 20வது ஓவர் நினச்சி போடுன்னு. அவங்க 20வது ஓவரில் யார்கர் போடுறதே கஷ்டப்படுறாங்க. பழைய பாலில் தான் ஈஸியாக போட முடியும். இவர் புது பாலில் யார்கர் போட்டு ட்ராவல்ஸ் சைட் அவுட் பண்ணிட்டார். மேட்ச் கான். 2 பேர் மெயின் டேஞ்சரஸ் பிளேயர் தான், ட்ராவல்ஸ் சைட், அபிஷேக் சர்மா. அவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் போயிடுச்சு 45-4 டேஞ்சரஸ் டீம் எஸ்ஆர்ஹெச். அவங்களோட பவர் பிளே தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். 6 ஓவர் 120 அப்படி. நேற்று 44-4 முடிஞ்சு போச்சு அங்கே. அஃப்கோர்ஸ் கிளாசன் அண்ட் ட்ரிபாத்தி ட்ரை பண்ணாங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் 200 வரைக்கும் போய்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரிபாத்தி ரன் அவுட் ஆகிட்டார். 200 ரன் இருந்தால் தான் இந்த பேட்டிங் லைன் அவங்க அந்த வீக் போலிங் லைனை வச்சு புவனேஸ்வர் குமார், பேட் குமின்ஸோ நாட் ஸ்விங்கிங் தட் மச், ஸ்பின்னர் இல்லை, யூ நாட் யூட்டிலைஸ் தி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலன்னா இப்படி தான் ஆகும். வாஷிங்டன் சுந்தர் ஷுட் ஹவ் பிளேட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் விஜய் ஒருத்தர் இருக்காருன்னா விளையாடாரு ஸ்ரீலங்கா. அதனால சொல்கிறேன். அதனால பார்த்தீங்க, பூவியால் 3 overs 28 விக்கெட் எடுக்க முடியல. யூ டோன்ட் டேக் விக்கெட், அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும்
ஆளுக்கு இவர் ஒரு 51, அவர் ஒரு 58, ஸ்பெஷலி ஷ்ரேயஸ் ஐயர் 201 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் வேர்ல்ட் கப்பில் இல்லை, பை தி வே T20 வேர்ல்ட் கப்பில் இல்லை. அது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ மைக்கேல் கிளார்க்கு ஸ்டார்க்கு சொன்னதை அதே மாதிரி நேற்று ஸ்டார்க்கு பர்ஃபார்ம் பண்ண ஷ்ரேயஸ் ஐயர் சொல்லி, அப்கோர்ஸ் கம்பீரோட ஐடியாவாக கூட இருக்கும், அது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா டிராவல்ஸ் சைட் ஒரு 2 இருந்தால் எங்கே திரும்ப இருப்பார் ஸ்கோரை. அண்ட் தட் எஸ்டர்டே இட் ஒர்க். மிச்சல் ஸ்டார்க்கோட யார்கர் 3 விக்கெட்டுங்க இன் அ க்ரூஷியல் மேட்ச், 3 for 34 முடிஞ்சு போச்சு. போலர்ஸ் வின் டோர்னமெண்ட். மார்க்கரம் வெளில உட்காந்துட்டு இருக்காரு. ராங் செலெக்ஷன் ஆஃப் டீம் அண்ட் ராங் டாஸ் வச்சு ஃபீல்டிங் பண்ணது தான். எஸ்பெஷலி இப்போ பிச்சு கவராக இருந்திருக்கு, இல்லை ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு, மாய்ச்சல் இருந்திருக்கு, ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. எனிவே 2வது சான்ஸ் இருக்குது. SRH அந்த தவறுலாம் சென்னையில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது இன்னைக்கு விளையாட போகிற RCB வர்சஸ் ராஜஸ்தான் வின்னர் கூட விளையாடணும். நீங்கள் சொல்லி நல்லா டமால் டிமில் அடிக்கும்போது கை தண்டிங்களே நீங்கள் தானே அபிஷேக் சர்மா அண்ட் இப்போவும் சொல்கிறது குட் பிளேயர், பட் த டே தே ஃபெயில் யூ வில் கெட் இன் டு ட்ரபிள். ப்ராபபிலிட்டி பார்க்கணும் அந்த இடத்துல. இந்த 159 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு ஒரு மார்க்கண்டையோ ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருந்தால் இந்த மாதிரி 13 ஓவரில் அவங்களை அடிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. என்ன ஸ்கை லெவல் கான்ஃபிடன்ஸோடு போயிருக்காங்க. பொதுவாக சுனில் நாராயண் பிலிப்ஸ் ஆல்ட்டு தான் அப்படி அடிப்பாங்க. இப்போ வெங்கடேஷ் ஐயர் பின்னாடி ரசல் வேறு பேட்டர் கட்டிட்டு உட்காந்துருக்காரு நானு அப்படின்னு. அதனால சொல்கிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தம் அவுட் வாஷிங்டன் சுந்தர் ஹேட், நாட் அந்த விஜய் விஷகாந்த். இந்த டோர்னமெண்ட்லேயே எல்லா மேட்ச்லையும் அடி வாங்கினாரு. ஸ்டில் ஒய் யுவர் பிளேயிங். ஏன் ஆடம் மார்க்கரம் விளையாட வைக்கல? இந்த இடத்துல அவர் எவ்வளோ யூஸ் பண்ணாரு ஆஸ் அ பேட்ஸ்மேனா. இந்த மாதிரி போல இங்கே அவரே போட்டுருவாரு ஆடம் மார்க்கரம். எனிவே இது சம்மந்த தவறுகள் சொல்லணும்னு நினச்சா சொன்னேன். 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஷ்ரேயஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 97 runs in 44 balls புஷ்டு போயிட்டாங்களா. அதே அக்ரஷனில் 13.4 6 ஓவர் பாக்கி இருக்கணும். எதுக்காக அவ்வளோ குயிக்காக அடிச்சாங்கன்னா தேவைப்படும். சென்னை ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்டில் ஹிட்டிங் நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க பவர் பிளே பாருங்கள், 63 for 1 KKR, அவங்க 45 for 4 மேட்ச் ஹாத்தம் ஃபினிஷ். ஸோ இதுதான் நேற்று நடந்தது. நீங்கள் என்ன நடந்தீங்க? 166 இதுக்கு முன்னாடி அடிச்சாங்க SRH இந்த டோர்னமெண்ட்டில். நேற்று 6 6 தான் அடிக்க முடிஞ்சது, ஏன்னா அடிக்க விடல. இன்ஃபேக்ட் அதில் 8 6 ஷ்ரேயஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும் லீஸ்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட். ரசல் அடிப்பார், சுனில் நாராயண் அடிப்பான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்க நடுவில். அந்த அளவுக்கு கோச்சு சந்திரகாந்த் பண்ணிட்டு ஒரு கோச் அங்கே சந்திரகாந்த் பண்ணிட்டாகட்டும், கம்பீர் ஆகட்டும், ஷ்ரேயஸ் ஆல் இந்த சேம் பேஜ். எனக்கு ஞாபகம் இருக்கு, கம்பீரை கேட்டாங்க ரீசெண்டாக, என்ன நீ சிரிக்கவே மாட்டேன், அப்போ பார்த்து முன்னே உட்காந்துட்டு இருக்கேன்னு. என்னோட வேலை சிரிக்கிறது இல்லை, என்னோட ஃபேன்ஸ் சிரிக்கணும், அதுதான் எங்கள் வேலை, அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு செஞ்சு காமிச்சிட்டார்ல. அவர் என்ன ஒன்று பேசுகிறாங்க, அவர் மேலே நிறைய ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இருக்கட்டும், 2 வாட்டி கப்பு ஜெயிச்சது இவர் தான் கேப்டன். இன்னைக்கு ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஃபைனல் அப்போ நான் அதை ப்ரிவியூவில் சொல்கிறேன், என்ன நான் இன்னைக்கு நடக்கிற நாக் அவுட் இஸ் வெரி க்ரூஷியல், யார் வர போகிறான்னு. எனிவே தட் இஸ் தட். அண்ட் இன்னைக்கு இந்த ப்ரிவியூ நான் ஆல்ரெடி போட்டேன். RCB வர்சஸ் ராஜஸ்தான் பார்க்கலான்னு பாருங்கள். ஒரு 2 ட்ரிவியா சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி, பிக் மேட்ச் பிளேயர்னா என்ன, கேப்டன்னா என்னன்னு. இந்த பிளே ஆஃப் விளையாண்டாங்களே இந்த 16 சீசன்னா எல்லா டீமும் நீங்கள் எடுத்து பாருங்கள். கேப்டன் மோஸ்ட் 50 பை எ கேப்டன் இன் அ பிளே ஆஃப். ஒரு 4 பேர் சொல்கிறேன். MS தோனி 2 வாட்டி அடிச்சிருக்காரு பிளே ஆஃபில் 50 கேப்டனா. ரோஹித் சர்மா 2 வாட்டி, டேவிட் வார்னர் 2 வாட்டி, நேற்று ஷ்ரேயஸ் ஐயர் 2வது வாட்டி. இந்த லிஸ்ட்டில் விராட் கோலியே இல்லை. அதனால தான் அவங்க ஃபைனலுக்கு கப்பை ஜெயிக்க முடியல. அது ஒரு ரீசன். நல்லா பாருங்கள், குரூப் மேட்சில் பைலேட்டரல் சீரீஸில் அடிக்கிறதுலாம் வேறு. வென் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் தியரி. இதில் இல்லை, இது நம்ம ஸ்டாட் ஸ்பீச் நான் சொல்லலை, அதை எடுத்து பாருங்கள். பிளே ஆஃபில் கேப்டன் இந்த 4 கேப்டனும் SRH கப்பு ஜெயிச்சிருக்கு, ரோஹித் சர்மா கப்பு ஜெயிச்சிருக்கு, MSD கப்பு ஜெயிச்சிருக்காரு, ஷ்ரேயஸ் ஐயர் டீம் ஜெயிச்சிருக்கா. அவர் கேப்டனாக ஜெயிக்கலனாலும் இது வரைக்கும் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் தட். அண்ட் கோலி அந்த லிஸ்ட்டில் அது ஒரு வருத்தம் தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ட்ரிவியாவது சொல்லிடுறேன். 2018 அப்புறம், அதான் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 6 வருஷமாக குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிறாங்களே, அவங்க தான் கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ரெக்கார்டு போய் பாருங்கள். அதுபடி பார்த்தா KKR. நான் கிளி ஜோஸ் எல்லாம் சொல்லலை, சில ஸ்டாட்ஸை சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் இட் மேட்டர்ஸ். பரிபாத திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.